ஹாய்! இன்னைக்கு பாப்பாவோட லஞ்சுக்கு பூரி தான் பண்ணி குடுத்துருந்தேன். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பூரி குடுத்து விடுறேன் ஸ்கூலுக்கு. சரி டிஃபரெண்ட்டா பண்ணி தரலான்னு சொல்லிட்டு, ஷேப்ஸ் டிஃபரெண்ட்டா பண்ணி தரேன். என்ட்ட ஷேப் கட்டர் இல்லங்க. அதனால எப்பவும் போல பெருசா தேய்ச்சுட்டு, நானே கட் பண்ணி டிஃபரெண்ட் ஷேப்பா, ஹார்ட்டுங்கிற பேர்ல என்னமோ வந்துச்சு. ஸ்டார நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன், வரவே இல்லையே. ஏதோ எனக்கு இந்த மாரி ஸ்டார் தான் வந்துச்சு. அப்ப எல்லா ஷேப்லயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு, தொட்டுக்கிறதுக்கு பூரி கிழங்கு தான் பண்ணியிருந்தேன். அப்புறம் காலையிலக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதையே வச்சு குடுத்தாச்சு. ஏன்னா நம்ம வீட்ல எல்லாருமே பூரி பிரியர்கள். எல்லாம் விரும்பி சாப்பிடுவோம் பூரினா. அதனால எல்லாம் சேர்த்து சுட்டுட்டேன். இன்னைக்கு டிசம்பர் 6 நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களோட பர்த்டே. மானஸ்ங்கிற ஒரு பொண்ணுக்கு. ஹேப்பி பர்த்டேடா மானஸ்ரீ. காட் பிளஸ் யூ. உங்களுக்கு இந்த வருஷம் சூப்பராவே போணும்னு நெனச்சு நானும் காட்ட வேண்டிக்கிறேன். எப்பவும் போல மேடம் கொண்டாந்து குளிப்பாட்டி உட்கார வச்சாச்சு. அவ துண்டே அவுக்கவே மாட்டா சாப்பிட்டு முடிக்கிற வரையும். அப்புறம் சாப்பாடுலாம் அவளுக்கு ஊட்டி விட்டு அமுச்சு விட்டாச்சு. இந்த வாரம் மாவரைக்காமே ஒரு 4 நாள் ஓட்டியாச்சு. இதுக்கு மேல நம்மளால ஓட்ட முடியாதுடா சாமின்ட்டு நைட்டே மாவுக்கு ஊற வச்சுட்டேன். இந்த வாட்டி அரிசி, உளுந்து எல்லாத்தையும் ஒண்ணா ஊற வச்சு அரைச்சு பார்த்தேன். எப்படி வருதுன்னு பார்த்துட்டு. நான் உண்மையிலே சொல்றேன். நம்ம அரைச்சா 2 மடங்கு மாவு வருங்க. அதுல பாதி கூட வரல. இனிமே இந்த மாரி அரைக்கக்கூடாதுன்னு முடிவே பண்ணிட்டேன்.